ஒரு நாள் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தை முடித்து கீழே இறங்கினார். அவரைச் சுற்றி பெரிய கூட்டம் வந்து கொண்டிருந்தது. அப்போது ஒரு குஷ்டரோகி தைரியமாக கூட்டத்தை கடந்து இயேசுவிடம் வந்தான். அந்த காலத்தில் குஷ்டரோகம் மிக மோசமான நோயாக கருதப்பட்டது. அந்த நோயாளிகளை மக்கள் சமூகத்திலிருந்து பிரித்து வைத்தார்கள். யாரும் அவர்களை தொடமாட்டார்கள். அவர்கள் அசுத்தர் என்று அழைக்கப்பட்டார்கள். அதனால் அந்த மனிதன் மிகவும் துன்பத்திலும் தனிமையிலும் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் இயேசுவிடம் வந்து மண்டியிட்டு, கர்த்தாவே, நீர் சித்தமாயிருந்தால் என்னை சுத்தமாக்க முடியும் என்று நம்பிக்கையுடன் கேட்டான். இந்த வார்த்தைகள் அவன் எவ்வளவு விசுவாசம் வைத்திருந்தான் என்பதை காட்டுகிறது. நீங்கள் செய்ய முடியுமா என்று அவன் கேட்கவில்லை, நீர் சித்தமா என்று கேட்டான். அதை கேட்ட இயேசு கிறிஸ்து மிகவும் இரக்கமடைந்தார். அனைவரும் வெறுத்து விலகி இருந்த அந்த மனிதனை இயேசு தன் கையை நீட்டி தொட்டார். இது மிக முக்கியமான தருணம். அந்த காலத்தில் யாரும் குஷ்டரோகியை தொட மாட்டார்கள். நான் சித்தமாயிருக்கிறேன், சுத்தமாகு. அந்த வார்த்தைகள் கூறப்பட்ட உடனே அந்த மனிதனின் குஷ்டரோகம் மறைந்துவிட்டது. அவன் உடலும் சுத்தமானது, அவன் வாழ்க்கையும் மாறியது.